ஏன் அமெரிக்காவில் கிண்டர் ஜாய் எடுத்துச் சென்றால் நேராக ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவார்கள்? ஏன் சிங்கப்பூரில் பபிள் கம் மென்று பிடிபட்டால் 4 லட்சம் வரை அபராதம் கட்ட வேண்டி வரும்? மேலும் கோல்கேட் பேஸ்டை வெளிநாடுகளில் ஏன் டாய்லெட் சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறார்கள்? இந்த உண்மைகள் உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கலாம். இந்தியாவில் லீகலான சில விஷயங்கள் வெளிநாடுகளில் இல்லீகல். இதையெல்லாம் தெரிஞ்சிக்க வீடியோ முடியும் வரை பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2026 எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, நாம் பற்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் கோல்கேட் பேஸ்டை அமெரிக்காவில் சிலர் டாய்லெட் சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறார்கள். இதனால் டாய்லெட் இன்னும் நன்றாக சுத்தமாகும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த கோல்கேட் பேஸ்ட் வாயில் இருக்கும் கிருமிகளை கொல்லும் என்றால் பாத்ரூமிலும் கொல்லும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்பர் 2, கிண்டர் ஜாய் அமெரிக்காவில் ஒரு காலத்தில் பேன் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் அதன் உள்ளே வரும் சிறிய பொம்மை. ஒரு பெண் புகார் செய்தார். குழந்தைகள் அதை முழுங்கினால் தொண்டையில் சிக்கி உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று. அதனால் அமெரிக்காவில் ஒரு காலத்தில் கிண்டர் ஜாய் பேன் செய்யப்பட்டது. நம்பர் 3, நீங்கள் சிங்கப்பூரில் பபிள் கம் என்று பிடிபட்டால் 4 லட்சம் வரை அபராதம் கிடைக்கலாம். இந்தியாவில் பபிள் கம் சாப்பிட்டு சாலையில் எரிந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் சிங்கப்பூரில் அப்படி இல்லை. நம்பர் 4, இந்தியாவில் நாம் சாப்பிடும் சமோசா சோமாலியா என்ற நாட்டில் பேன் செய்யப்பட்டுள்ளது. அங்கு சிலர் சமோசாவை சாத்தானின் அடையாளம் என்று நம்புகிறார்கள். இதற்கு பின்னால் மதமும் அரசியலும் காரணம் என்று கூறப்படுகிறது.